மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலை மாற்றமின்றி தொடரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதன்படி ஜூலை மாதத்தில் நிலவிய அதே விலையில் ஆகஸ்ட் மாதமும் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் விலை திருத்தம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியாகிய தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகிறார். மேலும் அவர் இதயம் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட உள்ளார் எனவும் பிரதான இணையதளங்களில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டதுடன் சமூக வலைதளங்களிலும் அவ்வாறான பகிர்வுகள் பகிரப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் சின்னம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித் ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் அமைப்பும் மத்திய குழுவும் நேற்று பிற்பகல் ஒன்று கூடி இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து இதனை அறிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே சுதந்திர கட்சியின் ஆதரவு தேவை என எழுத்து மூலமாக முன்வைத்துள்ளதாக துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலான வழிகாட்டுதல்களை வெளியிடுவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகளினால் பொதுமக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டே வழிகாட்டல்களை வெளியிட முடிவு எட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அது அப்போது வெளியிடப்படும் என தகவல் எப்போது வெளியிடப்படும் என்ற தகவல் அவர் வெளியிடவில்லை. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் ஏற்படாது என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் நிலவும் விலையிலேயே அடுத்த மாதமும் லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறைகுட்டிய லிட்ரோ எரிவாயு 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் நிறையுண்ட லிட்ரோ எரிவாயு 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேகல் ரத்நாயக்கு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: பொலிஸ்மா அதிபரை நியமிக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை. அதற்கு தேவையான பணிகளை செய்ய அதிகாரமுள்ள ஜனாதிபதியிடம் கேட்பதுதான் நாங்கள் செய்ய முடியும். அதன்படி ஜனாதிபதி செயலாளரிடம் அந்த கோரிக்கையை விடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
வவுனி குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு யோகபுரம் மெல்லாவி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞன் நேற்று முன்தினம் வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் இரவு சுமார் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் யோகபுரத்திலிருந்து பாண்டியன்குளம் சென்ற குறித்த இளைஞனை காணவில்லை என உறவுகள் தேடிய நிலையில் நேற்று அதிகாலை வவுனிக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை அதிபர் ஒருவர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் மனைவியை பிரிந்து கடந்த 10 ஆண்டுகள் தனியாக வசித்து வந்துள்ள நிலையில் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மயிலங்காடு வீதி பொன்னாலை கட்டுவான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் பாலசுப்பிரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இரவு நேரங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இரவு வேளைகளில் முகங்களை மறைத்து கருப்பு துணிகளினால் கட்டியவாறு மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிளில் வந்து சிலர் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவ்வானவர்கள் தொடர்பாக தகவல்களை தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், கொக்குவில், மானிப்பாய் பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வீதிகளில் முகங்களை மறைத்தவாறு கொள்ளையர்கள் திரியும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதிலுள்ள நபர்கள் பற்றிய தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர். அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு பற்றிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார விளம்பரங்கள், சுவரொட்டி கட்டவுட்டுகள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது என தேர்தல் அமைச்சின் செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அரசு அலுவலகங்கள், கட்டிடங்கள், பாடசாலைகள், அரசுக்கு சொந்தமான பிற கட்டிடங்கள், சுற்றுலா இல்லங்கள் போன்றவையும் அரசு வழங்குங்கள் என்பதால் அந்த கட்டிடங்களில் அரசியல் சந்திப்புகள், விவாதங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று காலை முல்லைத்தீவு நகர சுட்டுவட்டத்தில் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது சிவில் உடை தரித்த புலனாய்வாளர் ஒருவர் போராட்டக்காரர்கள் அருகே சென்று புகைப்படம் எடுத்து இவ்விடத்தே என்ன வேலை, இவ்விடத்தில் இருந்து செல்லுமாறு கூறி துரத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் போராட்டங்களை இராணுவத்தினர், காவல்துறையினர், சிவில் உடை தரித்த புலனாய்வாளர்கள் போன்றோர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று போராட்டத்தில் பங்கேற்றவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட சிவில் உடை தரித்த புலனாய்வாளரை துரத்திய போது மீண்டும் வீதிகுரத்தில் நின்று புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு கிடைத்த ஏற்றுமதி வருமானம் $1118.06 பில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற பெருந்தோட்ட பிரிவின் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடலில் இது தொடர்பாக தெரிவிக்கப்படுகிறது. தேயிலை, ரப்பர், தென்னை, கருவா மற்றும் மிளகு போன்ற பெருந்தோட்ட பயிர்களில் ஏற்றுமதி ஊடாகவே இவ்வாறு பல மில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
குருநாகல் படுவஸ் நுவர கிழக்கு மத்திய பிரதேசத்தில் 18 வயதுடைய திருமணமான யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கிருமதி கெலின பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய யுவதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார். கணவரினால் தாக்கப்பட்ட நிலையில் யுவதி உயிரிழந்துள்ளதாகவும் சந்தேக நபரான கணவர் இதுவரை போலீசாரினால் கைது செய்யப்படவில்லை எனவும் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபரான கணவரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் நேற்று சடலத்தை வீதியில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட இருவருக்கு எதிரான வழக்கை சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக எதிர்வரும் ஜனவரி 29 மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட 40 அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு 9 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக விமல் வீரவன்ச உள்ளிட்ட இருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது.